பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த நன்னாளை நாம் நினைவு கூறுகிற வண்ணமாக இன்றைய தினம் ஆண்டவருடைய பிறப்பின் நன்னாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 முக்கியமான காரியங்களுக்காக அவர் தேவைப்படுகிறார். ஒன்று, நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக, நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிறார். வசனம் எப்படி சொல்லுகிறது? அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு காரணத்திற்காக ஆண்டவர் நமக்கு தேவை. அது என்னவென்று சொன்னால், நாம் பாவத்தில் வாழாதபடிக்கு, பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் நமக்கு தேவை. நான் பாவ வாழ்க்கையிலே விழுந்து அழிந்து போகாதபடிக்கு, அதிலேயே நான் உழன்று கொண்டிராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு தேவை. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:9 இப்படி சொல்லுகிறது: வாலிபன் எதனால் தன்னுடைய வாழ்வை சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தினாலே தானே என்று சொல்லி வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு வார்த்தையாக வெளிப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தையினாலே நாம் அனுதின சுத்திகரிப்புக்குள் நாம் வாழ வேண்டும். இதைதான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆகவே இந்த 2 காரியங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை என்பதை இந்த பூமிக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இந்த பூமியில் உள்ள மனுஷர்களுக்கு, மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்து அந்த வழியில அவர்கள் நடப்பதற்கு நாம் நம்மால் இயன்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் கிறிஸ்துமஸ் செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.